ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எப்படி இன்னொரு வாட்ஸ்அப்பை ஆட் பண்ணுறது? அதாவது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்லேயே உங்களால் இன்னொரு வாட்ஸ்அப்பை புதுசாக ஆட் பண்ணி ஒரே வாட்ஸ்அப்பில் 2 அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் 2 நம்பரை யூஸ் பண்ண முடியும். அது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி மூலையில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு QR கோடு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு லாஸ்ட்டாக இருக்கும். அந்த ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய புது மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் எந்த வாட்ஸ்அப் 2வது திறக்க போகிறீங்களோ அந்த வாட்ஸ்அப்போட நம்பரை இதில் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெரிஃபை கேட்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை OTP பின் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா லுக்கிங் ஃபார் பேக்கப் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் பேக்கப் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு இது திறந்துருப்பீங்க வாட்ஸ்அப் இந்த நம்பரில் அப்படின்னா நீங்கள் பேக்கப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் கேட்கும். ஸோ ப்ரொஃபைலையும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய நேமையும் இதில் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் இதை கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணுறனால ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுடைய புது வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிரும். 2 வாட்ஸ்அப்பை நீங்கள் மாறி மாறி யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுடைய பழைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற காண்டாக்ட் எல்லாமே உங்களுடைய புதிய வாட்ஸ்அப்லேயும் இருக்கும். அந்த காண்டாக்ட்லேயும் நீங்கள் சேட் பண்ணுறனா கூட சேட் பண்ணிக்க முடியும். இதில் எப்படி மாறி மாறி யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பாருங்கள் மூலையில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் லாஸ்ட்டாக ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பழைய வாட்ஸ்அப் வரும். அதுக்கப்புறமா உங்களுடைய புதிய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வருது, இல்லை புதிய வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஸ்விட்ச் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய புதிய வாட்ஸ்அப் வரும். ஸோ இதுலேயும் நீங்கள் பேச முடியும், அதுலேயும் பேச முடியும். ஒரே வாட்ஸ்அப்பில் உங்களால் 2 அக்கௌண்ட்டை வச்சு மாறி மாறி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும்.